கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஸ்ரீனிவாசன். என்னோடய மிஸ்ஸஸ் நேம் வந்து சுதா. ஸோ நான் ஆவடியிலேருந்து வரேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 2021 வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆன ஒரு 4 months வந்து கன்சீவ் ஆனாங்க. பட் எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அந்த ஒரு 5 months பேபியை வந்து ஒரு ஜென்ஸ் பேபி. ஸோ அதை வந்து நாங்கள் இழந்துட்டோம். ஸோ இழந்தாலும் வந்து எங்களுக்குள்ளே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால டிவோர்ஸ் வரைக்கும் போச்சு. ஸோ அந்த டிவோர்ஸ் எல்லாம் மறந்துட்டு ஸோ நாங்கள் 2 பேர் உறக்கமாக இருந்தோம். நாங்கள் 2 பேருமே வந்து சேரணும் அந்த ஒரு தீர்வில். ஏன்னா இணைச்சவர் வந்து ஆண்டவர் எங்களை. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் வந்து அந்த ஒரு முடிவுலேருந்து ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி 2 பேருமே நல்லா சேர்ந்து ஸோ ஐயா கிட்ட வந்து February month வந்து ப்ரேயர் பண்ணோம். நாங்கள் ஜூனில் வந்து அந்த குழந்தைய இழந்தோம். சில அடுத்த வருஷத்தில் May 31 எங்களுக்கு வந்து ஆண் பிள்ளையை கொடுக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரி, நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் தாமே என்னையும் சாட்சியாக நிறுத்திருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என் பேர் ஜாக்லின். நான் வில்லிவாக்கத்துலேருந்து வரேன். இவங்க என் கணவனார். எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 3 வருஷமாக குழந்தையே இல்லாமல் இருந்தேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் வந்து அந்த இடத்துல உட்காந்து நான் ப்ரேயர் பண்ணேன். ஆண்டவரே, நான் வந்து அடுத்த வாட்டி இந்த இடத்துக்கு நான் வரும்பொழுது நான் கன்சீவாக இருக்கணும், இல்லை என் கையில் குழந்தையோட நான் வந்து நின்று சாட்சி சொல்லணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டே உட்காந்துருந்தேன். லாஸ்ட்டில் வந்து அங்கிள் எண்ணெய் வச்சு எல்லாருக்குமே ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு எப்படியோ சான்ஸ் கிடச்சிது அங்கே நிற்கிறதுக்கு. நான் வந்துட்டு அப்படியே அங்கிள் கிட்ட ப்ரேயர் பண்ணதுக்கு கரெக்டாக வந்து நிற்கும்போது அங்கிள் என் வயிற்றில் கை வச்சு கர்ப்ப தடைங்கள்லாம் உடையுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரேயர் பண்ணாங்க. நான் இப்போ வந்து 6 மாசமாக கன்சீவாக இருக்கேன். கர்த்தருடைய நாமத்துக்கு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நானே வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இந்த உலகத்திலே உங்களுக்கு அநேக பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, கடன் பாரங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு. ஆனாலும் அவை எல்லாவற்றையும் ஒரே ஒரு வார்த்தை அனுப்பி மாற்றி போடுகிற இயேசு நம் அருகாமையிலே உண்டு. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். எனவே சிறிது நேரம் நானும் எனக்கு ஜீவனை தருகிற ஆண்டவருடைய வார்த்தைகளும் என்று சொல்லி யார் யார் உங்கள் இருதயத்தை திறந்து ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பீர்களோ, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது புல்லின் மேலே பனித்துளி இறங்குகிறது போல உங்கள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கு இறங்கும். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு காத்திருங்கள், தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஆண்டவர் சொல்லுகிற மங்கள வார்த்தை என்ன? எல்லாரும் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். தேவ சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபத்திலே காத்திருந்தேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த வசனம் 104 சங்கீதம் 13வது வசனமும் 14வது வசனமும் எடுத்து வாசிப்போமா? தம்முடைய மேல் வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார். பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார். உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாய் இருக்கிறது. பூமி திருப்தி அடைகிறது. பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாயிருக்கும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். ஆண்டவருடைய கைகளின் கிரியைகளின் பலனினாலே பூமியும் அதன் குடிகளும் திருப்தி அடைகிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற செய்தி என்னன்னா, ஆண்டவருடைய கரத்தின் கிரியைகளினாலே நாம் திருப்தியாய் இருக்கிறோம். நிறைய பேருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு லைஃப் இல்லை. அவங்களுடைய ஊழியத்தில் அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடையாது. கிடைச்ச மனைவி மேலே ஒரு திருப்தி இல்லை. கிடைச்ச பிள்ளைங்க மேலே திருப்தி இல்லை. கிடைச்ச வேலையில் திருப்தி இல்லை. கிடைச்ச தொழிலில் திருப்தி இல்லை. ஏன் திருப்தி இல்லை தெரியுமா? அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் நினச்சதை விட வேண்டினதை விட மிகவும் அதிகமாய் கொடுக்குற ஆண்டவர் எந்தெந்த ஃபீல்டில் உங்களுக்கு திருப்தி இல்லாமல் இருக்கிறதோ அத்தனை ஃபீல்டுலையும் ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா.
நீங்கள் என்ன பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்க, என்ன வேதனை உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது, உங்களுடைய டிப்ரெஷனுக்கு காரணம் என்ன, உங்களுடைய மன அழுத்தத்திற்கு காரணம் என்ன, எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை நிறைய இருதயத்தை அழுத்திட்டு இருக்கிறது. ஒரு இருதயத்தின் அழுத்தம், ஒரு டிப்ரெஷன் எனக்குள்ளால வந்து விட்டது. இந்த டிப்ரெஷன்லேருந்து நான் எப்படி வெளியே வருவேன்? ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு திருப்தியை கொடுத்துட்டா எல்லா டிப்ரெஷனும் வெளியே போயிடும். ஏன் ஒரு மனுஷனுக்கு டிப்ரெஷன் வருகிறது? ஏன் ஒரு மனுஷனுடைய மனநிலை பாதிப்புக்குள்ளாக வருகிறது? அவன் விரும்பின காரியங்களிலே ஏமாற்றங்கள் வரும் பொழுது, அவன் விரும்பின காரியங்களிலே எல்லாம் எதிர்மறையாய் வரும் பொழுது, எல்லாம் அவனுக்கு விபரீதமாய் வரும் பொழுது ஒரு மனுஷனுடைய மனநிலை பாதிக்கப்படுகிறது. அவனுடைய டிப்ரெஷன் அவனுடைய இருதயத்திலே ஃபார்ம் ஆகிறபடியினாலே அவன் இயல்பு நிலையிலிருந்து வெளியே வருகிறான். இயல்பு நிலையில் இருக்கிறவர்கள் பேசுகிறது போல அவனால் பேச முடியாது. இயல்பு நிலையில் இருக்கிறவர்கள் சிந்திக்கிறது போல அவனால் சிந்திக்க முடியாது. இயல்பு நிலைகளில் இருக்கிறவர்கள் மற்றவர்களோடு பழகுகிறது போல அவனால் பழக முடியாது. தனக்கென்று ஒரு இடத்தையும் ஒதுக்கி கொண்டு இருட்டறையிலே போய் கிடக்கிறான். தான் நினைக்கிறது தான் சரி என்று சொல்லிக்கொண்டு அவன் அழுது புலம்புகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேக பிள்ளைகள் ராத்திரி தூங்கினா தூக்கம் வரலையா, ரொம்ப நாளாக நான் தூங்கலை, எப்படியே போனா எனக்கு ஒரு வேளை பைத்தியம் பிடிச்சிருமோ, பயமாக இருக்குது என்றெல்லாம் சொல்லி சில பிள்ளைகள் இங்கே கண்ணீரோடு வந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, எந்தெந்த காரியத்தின் நிமித்தம், எதிலே ஏமாற்றம் வந்தது நிமித்தம் உங்களுக்கு டிப்ரெஷன் மனநிலை பாதிப்பு வந்ததோ, எதனால் உங்களுடைய தூக்கத்தை இழந்தீர்களோ, அந்த காரியத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். சில குடும்பங்களில் நிறைய தாய் தகப்பன்மாருடைய மனபாரமே என்ன தெரியுமா? பிள்ளைகள் தவறான காரியங்களிலே தவறான வழிகளிலே நடக்கும் பொழுது, சொல் பேச்சு கேட்காம நடக்கும் பொழுது, பிள்ளைகள் மனமோன போக்களை வாழும் பொழுது ஆண்டவர் ஒருவர் தான் அந்த காரியத்தில் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். நம் ஆண்டவருக்கு அநேக பெயர்கள் உண்டு. அதில் ஒரு பெயர் எபினேசர். எபினேசர் என்றால் உதவி செய்கிற தெய்வம் என்ற அர்த்தம். எப்பொழுது ஒரு மனுஷன் டிப்ரெஷன் அழுத்தத்துக்கு உள்ளால போகிறான் என்றால், உதவி செய்ய யாரும் இல்லாத நிலைமையிலே, எந்த விதத்திலும் கொடுத்து உதவ முடியாத நேரத்தில் இருதயம் வேதனைப்படுகிறது. இன்றைக்கு இயேசுவாமி சொல்கிறாரு, உனக்கு என்ன வேணும் மகனே நீ கேளு, மகளை உனக்கு என்ன வேணும் கேளு. இன்னிருந்து நீ அழுதுட்டு போகக்கூடாது, இங்கிருந்து நீ திருப்தியாக தான் போகணும். ஆண்டவர் அதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த நாளை உங்களுக்காக நியமிச்சிருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, தம்முடைய மேல் வீடுகளில் இருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறாராம். மேல் வீடு என்று சொல்லக்கூடியது பரலோகத்திற்கு அடையாளம். தன்னுடைய பரலோகத்திலிருந்து பர்வதங்களுக்கு ஆண்டவர் தண்ணீர் இறைக்கிறாராம். பர்வதங்கள் என்று சொல்லக்கூடியது மலைகள், பெரிய பெரிய நதிகள் உற்பத்தி ஆகிற இடம். இந்த பாறைகளும் பர்வதங்களும் மலைகளிலிருந்து தான் பெரிய நதிகள் இறங்கி வருகிறது. எதற்காக ஆண்டவர் பர்வதங்களின் மேலே தண்ணீரை ஊற்றி பரலோகத்தின் மதகுகளை திறந்து விடுகிறார் தெரியுமா? ஒரு மலையின் மேலே ஊற்றப்படுகிற அந்த தண்ணீர் நதிகளாக ஓடி வரும் பொழுது தாழ இருக்கிறவர்களை நினைக்கும்படி மேலே பர்வதத்திலிருந்து தண்ணீர் இறங்கி வரும். ஆண்டவர் பரலோகத்திலிருந்து தண்ணீரை பர்வதங்களின் மேலும் மலைகளின் மேலும் வைக்கிறார். அந்த மலைக்கு கீழே வாழுகிற ஜனங்கள் அந்த மலையிலிருந்து ஓடி வருகிற நதியிலிருந்து வருகிற தண்ணீரை மொண்டு குடிக்கிறார்கள். அந்த பர்வதங்களிலிருந்து வருகிற தண்ணீர் தான் இந்த ஜனங்களுக்கு புல் பூண்டுகளை நனைத்து இவர்களுக்கு ஆகாரத்திற்கான செழிப்பை கொடுத்து இவர்கள் புஷ்டியாய் சாப்பிடுவதற்கு அது உதவியாயிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாயிருக்கும்படி, மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கும்படி பர்வதங்களிலிருந்து தண்ணீர் இறங்கி வருகிறதா? அந்த பர்வதத்திற்கு எங்கிருந்து தண்ணீர் வருகிறது? பரலோகத்தின் மதகுகளிலிருந்து. இன்றைக்கு இந்த வசனத்தின்படி தம்முடைய மேல் வீடாகிய பரலோகத்திலிருந்து நம்முடைய வீடுகளுக்கு நேராக ஆண்டவர் ஆசீர்வாதமான வாய்க்காலை திறந்து விடுகிறார். சிலர் சொல்லுவாங்க, கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, கொடுக்கிற தெய்வம் உங்களுக்கு கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறார். நிறைய பிள்ளைகள் தொழிலை மூடிடலான்ற நிலைமையில இருக்கிறீங்க.
கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய ஆதரவு உங்கள் தொழில் கூடத்திற்கு நேராக வருகிறது. அல்லேலூயா. தம்முடைய மேல் வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு நீர் இறைக்கிறவர் தன்னுடைய பூமி திருப்தியாகத்தக்கதாக என்று இந்த வசனம் சொல்லுகிறது. உமது கிரியைகளின் பலனினாலே பூமி திருப்தி ஆகுமா அப்படின்னா, ஆண்டவருடைய கைகளின் கிரியைகள் உங்களுடைய தொழிலில் இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய கரம் உங்களுடைய வியாபாரத்தில் இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய கரம் உங்களுடைய ஊழியத்தில் இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய கரம் உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கும் பொழுது என்ன நடக்குமாம்? நீங்கள் திருப்தி அடைவீர்களாம். ஆண்டவர் கொடுக்கிற பலன் வேலை செய்தால் அதுக்கு கூலி கிடைக்கணும், அதுதான் பலன். வேலைக்காரன் தன் கூலிக்கு பாத்திரன், அதுதான் பலன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, எத்தனை பிள்ளைகள் இன்றைக்கு வேதனையோடும் வறுமையோடும் பஞ்சத்தோடும் எனக்கு ஒரு தொழில் கூட இல்லையே, எனக்கு ஒரு வேலை கூட இல்லையே என்று கண்ணீரோடு வந்திருந்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்காக ஒரு சிறப்பு தூதனை, ஸ்பெஷல் ஏஞ்சலை அனுப்பி உங்களுக்கு திருப்திகரமான சம்பளத்திற்கும் திருப்திகரமான வேலைக்கும் ஆண்டவர் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். இப்பொழுது நாம் யாவரும் ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு எப்பொழுதும் மாறுதல் வரும், முன்பிருந்த சீரிருந்தால் நலமாயிருக்குமே என்று யோபு ஜெபித்தது போல அநேக பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு என் வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு மாற்றம் வரும், என் வாழ்க்கையில் இதே போல் ஒரு அற்புதம் எப்பொழுது நடக்கும், என்னுடைய வாழ்க்கையில் இதே போல் ஒரு அதிசயம் நடக்குமா என்றெல்லாம் அநேக கேள்விகளோடு நிற்கிற என் பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறேன், நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன்னை திக்கற்றவளாக ஒருபோதும் விடுவதில்லை. மற்றவர்களை பார்த்து நீ சொல்லியிருக்கலாம், உன் அவர்கள் எள்ளி நகையாடும் போது, உன்னை கேவலமாய் பேசும்போது, எனக்கும் ஒரு காலம் வரும் என்று ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் நீ சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா ஏதோ ஒரு பேச்சுவாக்கில் சொல்லியிருக்கலாம். அது சாதாரண பேச்சுவாக்கில் வந்ததல்ல, குருட்டு நம்பிக்கையில் வந்ததல்ல. ஆண்டவர் தான் அந்த வார்த்தையை சொல்ல வைத்தார். எனக்கும் ஒரு காலம் வரும் என்று சொன்னாயே, உன் காலம் வந்துவிட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது உனக்கு அனுக்கிரகத்தின் நாள், இதுவே உனக்கு இரட்சணிய நாள், இதுவே உனக்கு அற்புதத்தின் நாள். இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு என் பிள்ளைகள் விரும்பின காரியத்திலே இன்றைக்கே ஒரு அற்புதம் நடப்பதாக. இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுக்கு நடக்கட்டும். 2000 வருஷங்களுக்கு முன்பாக நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த என் ஆண்டவர் என் பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி நல்லது செய்யப்பா. என் பிள்ளைகள் இன்னைக்கு வரைக்கும் அனுபவித்த கொடுமைகளுக்கும் அவமானங்களுக்கும் இன்றைக்கு முடிவு வரட்டும். கனம் பொருந்தின பாத்திரமாய் என் பிள்ளைகளை மாற்றும். சினைமையால் சொன்னால், என்னை கர்த்தர் கனம் பொருந்தின பாத்திரமாய் வைத்திருக்கிறார். அதே போல இவர்களையும் கனம் பொருந்தின பாத்திரமாக கௌரவத்தோடு என் பிள்ளைகளை வாழ வைங்கப்பா. எங்கேயும் போய் என் பிள்ளைகள் பிச்சை எடுக்க நீர் அனுமதிக்கக்கூடாது. என் பிள்ளைகள் நல்லா வாழ்ந்து சுவிச்சிட்டு நிறைய பேருக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய செல்வ சீமான்களாக, சீமாட்டிகளாக ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கே அவைகள் நிறைவேறட்டும். எல்லா கடன் பிரச்சனைகள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும். மரண பயத்திலிருந்து என் பிள்ளைகளை விடுதலையாக்கி சமாதானத்திலே என் பிள்ளைகளை நிலைநிறுத்துவீராக. தொடர்ந்து நம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும்
மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் 14 ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Genesis Creations Media Academy, certification in media technology. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. For further details, contact 7824850999 or visit our website at www.genesiscreations.in.